உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே. என் பேர் ஜாய்ஸ் கேத்ரின். நான் இப்போ சாட்சி சொல்ல போகிறேன். நான் போன வாரம் ஏசப்பா எனக்கு ஒரு சாட்சி சொன்னாங்க. எனக்கு எங்கள் ஸ்கூலில் வந்து எக்ஸ்கர்ஷன் கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ எனக்கு அங்கே போகணுன்னு ரொம்ப ஆசை. அதனால் எங்கள் அப்பாட்ட போய் நான் காசு கேட்டேன். அப்பா சொன்னாங்க, என்கிட்ட இல்லைம்மா, நீ ஏசப்பாட்ட கேளுன்னு சொன்னாங்க. எனக்கு அப்போ ரொம்ப கோபமாக வந்துச்சு. அப்போ நானும் கேட்டேன், ஏசப்பாட்ட ப்ரே பண்ணி கேட்டேன். அப்புறம் இதான் லாஸ்ட் டே, அதான் லாஸ்ட் டேன்னு சொல்லி ப்ரெஷர் கொடுத்துட்டே இருந்தாங்க. அப்போ வந்து நான் திரும்ப எங்கள் அப்பாட்ட போய் கேட்டேன், அப்பா இதான் லாஸ்ட் டே அப்படின்னு சொல்கிறாங்க, அப்பா எனக்கு காசு தாங்கன்ட்டு. அப்போ எங்கள் அப்பா சொன்னாங்க, நீ ப்ரே பண்ணிட்டல, நீ கண்டிப்பாக நீ போவ அப்படின்னு சொன்னாங்க. நான் அன்றைக்கி தூங்கிட்டு இருக்க முச்சில் எங்கள் அம்மா இல்லைன்னா அப்பா தான் எழுப்பி விடுவாங்க. அன்றைக்கி எங்கள் அத்தை வந்து எழுப்பி விட்டுருந்தாங்க, ஒரு எமர்ஜென்சிக்காக வந்திருந்தாங்க. அப்போ கிஃப்டாக எனக்கு 1000 rupees கொடுத்துட்டு போனாங்க. அப்புறம் எங்கள் அப்பாட்ட போய் கேட்டேன், அப்பா 1000 rupees கிடச்சிருச்சு, மீதி 800 தாங்கன்ட்டு. அப்போ அப்பா சொன்னாங்க என்கிட்ட, இல்லைப்பா நீ திரும்ப 1000 rupees கொடுத்தாங்கல்ல, திரும்ப நீ உனக்கு ஏசப்பாட்ட கேளு, உனக்கு 800 கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இதுதான் லாஸ்ட் டே அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நானும் போக மாட்டேன் போலன்னு நினச்சேன். அப்புறம் என் அண்ணன் தான் லாஸ்ட் டே அப்போ எனக்கு 1000 rupees கொடுத்தான். ஆக்சுவலி 1000 rupees வந்துருச்சு. எனக்கு 800 கொடுங்கப்பா அப்படின்னு சொன்னான். நான் சொன்னேன், இல்லை 1000 rupees கொடுத்தவர் வந்து 800 தருவார், ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், இந்த 1000 rupeesக்கு வந்து நீ 100 rupees டைத் எடுத்து வைக்கணும் அப்படின்னு. ரொம்ப டென்ஷன் ஆகி அப்செட் ஆகிட்டா. இவரும் காசு தர மாட்டேங்கிறாரு, இருக்கிற காசையும் வந்து கேட்குறாரு அப்படின்னு. அதுக்கப்புறம் ரொம்ப அப்செட் ஆனாலும் என்கிட்ட வந்து நான் 100 rupees டைத் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு எடுத்து வச்சிட்டா. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து அவங்க அண்ணன் வந்து ஒரு 1000 rupees கிஃப்ட்டு கொடுத்து, லாஸ்ட் டேக்கு முன்னாடி நிறைய சீட்ஸ் ஃபில் ஆயிருச்சு, கொஞ்சம் சீட்டு தான் இருந்தது. ஸோ மிராக்குலாக கர்த்தர் வந்து அந்த ப்ரெஷர் ஒரு பக்கம் இருக்குது, என்கிட்ட பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் இல்லை. பட் கர்த்தர் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக என்னோடய சிஸ்டர் திடீர்னு ஒன் டே காலையில் வந்துட்டு ஈவினிங் கிளம்பிட்டாங்க. அவங்க யூஸ்வலாக ஸ்நாக்ஸ் இல்லை ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வருவாங்க, அன்றைக்கி வந்து கேஷ் கொடுத்துட்டு போனாங்க. ஸோ அதுதான் டெஸ்டிமோனியல். ஸோ அண்ணன் அவனோட காசு கிஃப்டாக கொடுத்துட்டானே, அண்ணன் போலையப்பா அப்படின்னோடனே, நீ ஜெபம் பண்ணால் தான் வருதில்ல, ஸோ அண்ணனுக்கு சேர்த்து ஜெபம் பண்ண, அவனுக்கு ஃபெய்த் கம்மியாக இருக்குது போல் அப்படின்னு. ஸோ அவன் மிஸ் பண்ண விரும்பலை, அண்ணனும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணான். ஸோ எனக்கு அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு இடத்துல இருந்து ஒரு பெரிய பல்க் அமௌண்ட் வந்தது. ஸோ ஆக்சுவலாக அவங்க 2 பேர் என்ன நினச்சாங்கன்னா, இவளுக்கு 1800 சின்ன அமௌண்ட் கர்த்தர் கொடுத்துட்டாரு, அவனுக்கு 4000 5000 rupees, அதனால் கஷ்டம் போல் அப்படின்னு. ஸோ இவளுக்கு அந்த பணம் வந்த உடனே, அந்த டைத்து 100 rupees கொடுக்குறேன் டெசிஷன் எடுத்த உடனே அவளுக்கு ஃபெய்த் வந்து ஜெபம் பண்ணா. எனக்கே வந்து இந்த நேரத்தில் இது ஆடம்பர செலவுன்னு யோசித்துட்டு இருந்தேன். பட் கர்த்தர் வந்து 2 பேருக்குமே எக்ஸ்கர்ஷன் ஃபீஸ் கொடுக்க கிருபை செய்தார். உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே.